தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் சென்னை போரூரில் அக்கட்சியின் செயற்குழுவில் பேசி வருகிறார். அதன் நேரலையை இப்பொழுது பார்க்கலாம். கடைசியாக நான் சொல்லுகிறேன், 5 சட்டமன்ற தொகுதிகளை தமிழ்நாட்டிலும் 1 சட்டமன்ற தொகுதி புதுவையிலும் தாருங்கள், பிரச்சனை முடிந்தது என்று சொல்லுகிறேன். நான் இது போல அம்மா கிட்ட தான் பேசணும் நீங்க அப்படிங்கிறார். அப்புறம் நான் மாண்புமிகு முதலமைச்சரை நான் சந்திக்க ஏற்பாடு செய்யுங்கள் என்கிறேன். நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றீர்கள். கடிதம் தாருங்கள் என்றார்கள். கடிதம் கொடுத்தேன். கடிதம் கொடுத்து நான் காத்திருக்கிறேன். நீங்கள் அழைத்து 11 கேட்டீங்க, இல்ல 9 சொன்ன இல்ல, 7 சொன்ன இல்ல, 6 புதுவில 1 சொன்ன இல்ல, கடைசியா 5 புதுவில 1 சொல்றோம். இது அம்மா கிட்ட வந்து நீங்க பேசிக்கிட்டு போனீங்க. அம்மா கிட்ட நேரம் கேட்டு கடிதம் கொடுத்தேன். ஒரு கூட்டணி கட்சி தலைவரா என்னை கூட்ட அழைச்சி, அம்மா உங்களுடைய அன்பையும் உங்களுடைய ஆதரவையும் உங்களுடைய நல்வாழ்த்துக்களையும் என்ற வேல்முருகனை அழைத்து உங்களுடைய குழுக்கள் அம்மா வந்து உங்களை சந்திக்க முடியல, பட்டியல் தயாரிச்சுட்டு இருக்காங்க, இல்ல உங்ககிட்ட சொல்றது சங்கடப்படுறாங்க, அதனால இதான் உங்களுக்கு நிலவரம், தயவு செய்து இது உண்டா இல்லையா, இல்ல நீங்களே பதில் சொல்லுங்க அப்படி இருக்கிற ஒரு நாகரிகமான ஒரு பதிலை, ஒரு தகவலை ஒரு கூட்டணி கட்சியின் தலைமைக்கு சொல்லிருக்கலாமா இல்லையா? சொல்லல. காலை பத்திரிகை பார்த்த உடனேயே எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது. 12 மணி சரியா 12 நாளுக்கு தொலைக்காட்சியை பார்க்கிறோம். வேல்முருகன் கட்சிக்கு சீட்டு இல்லை. புதிய தலைமுறையிலும் தொலைக்காட்சியில் அந்த எழுத்துக்களிலே ஓடுகிறது. நான் கேட்கிறேன், நாங்க உங்ககிட்ட என்றைக்காவது இந்த அமைச்சர் பெருமக்கள் இடத்திற்கு வந்து, உங்கள் துறை அலுவலகத்திற்கு வந்து, உங்கள் வீடுகளுக்கு வந்து, இந்த வேல்முருகன் ஆகிய நானோ இங்க இருக்கிற என் கட்சியின் முன்னணி தலைவர்களோ என்றைக்காவது ஏதாச்சும் தனிப்பட்ட முறையில் ஒரு லாபத்திற்காக உங்களை சந்திக்க வந்தோமா? ஒரே ஒரு பிரச்சனை, என் இனத்தின் பிரச்சனையை தவிர, என் மண்ணின் பிரச்சனையை தவிர, என் மக்களின் பிரச்சனையை தவிர, என் நிலத்தின் பிரச்சனையை தவிர, என் மீனவன் பிரச்சனையை தவிர, என் ஈழத்தமிழ் பிரச்சனையை தவிர, என்னுடைய அகதி முகாமில் செத்து போனவனுக்கு நீதி கேட்பதை தவிர, கும்மிடி பூண்டியில் கால் ஒழிக்கப்பட்டதை தவிர என்ன கேட்டு நாங்கள் உங்கள்கிட்ட வந்தோம்? என் மக்களுக்கு உரிமை கேட்டோம். ஆக நீங்கள் இன்றைக்கு எங்களை கூட்டணியிலிருந்து கைட்டி விட்டது அதிமுக என்று செய்தி வருகிறது. இன்றைக்கு என் பங்காளிகள் முகமொழி வேகமாக மாய்ந்து கட்டி எழுதி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எதை பற்றியும் கவலைப்பட போவதில்லை. காரணம், வேல்முருகன் என்றாலே வெற்றி வேல்முருகன் என்பது. பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து எத்தனையோ தலைவர்கள் சென்றார்கள், எத்தனையோ தலைவர்கள் அரசியல் கட்சி உருவாக்கினார்கள். நின்றார்களா, சாதித்தார்களா, வென்றார்களா என்று சொன்னீர்கள். வேல்முருகன் வெல்வான் வெல்வான் வெல்வான். வேல்முருகன் கதை முடிஞ்சிச்சு. நம்பி போன காலையில் அவுட்டு, காமராஜ் அவுட்டு, எம்எஸ் அவுட்டு போச்சு. 5 எம்எல்ஏக்கள் எதிர்காலம், நம்பி போன லட்சக்கணக்கான தொண்டர்கள் எதிர்காலம். அவ்வளவுதான். நான் சொல்றேன், நான் மட்டும் மற்ற அரசியல் தலைவர்கள் போல் ஒரு தலைமையோடு கூட்டணி பேசிக்கொண்டே மற்ற தலைமையோடு பேசியிருந்தால் இன்றைக்கு வேல்முருகன் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு இடங்களை பெற்றிருக்க முடியும். ஆனால் நான் நம்பினேன், அம்மாவை நம்பினேன், தாய்மையை நம்பினேன். நான் மூச்சுக்கு 300 முறை புரட்சி தலைவி அம்மா என்று சொன்னேனே, அந்த வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்தேன். பரவாயில்லை அம்மா அவர்களே, நீங்கள் என்னை வெறுமனே அனுப்பிவிடவில்லை, என்னை ஆசீர்வதித்து வாழ்த்து கூறி பிரகாரம் உங்களுடைய இருக்கையில் இருந்து எட்ட வந்து அந்த இருக்கைக்கு நேரம் என்ன நிக்க வச்சு நீங்க சொன்னதெல்லாம் என் கண்மன் காவேரி அறிமுகப்படுத்தின உடனே காவேரி வாங்க பொதுச் செயலாளர் இப்படி வாங்கன்னு பக்கத்துல நிக்க வச்சு, எங்க காமராஜர் வந்து வாங்க அமைப்பு செயலாளர் இப்படி நிக்கன்னு சொல்லி, எங்க எம்எஸ் கூட்ட வாங்க இணை பொதுச் செயலாளர் இப்படி நிக்க வச்சு நீங்கள் புகைப்படம் எடுத்துக் கொண்டீர்கள். நாங்கள் கூட கேட்கவில்லை, புகைப்படம் எடுத்துக்கிறீங்களா என்று எடுத்துக் கொண்டு சொல்லுங்கள். அந்த வருகை, அந்த புன்சிரிப்பு, அந்த வாழ்த்துதல், OS காரனை நோக்கி நான் வந்தபோது அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுடைய வண்டிகளும் வெளியே நிறுத்தப்பட்டன. என்னை உங்கள் வீட்டின் வாசலுக்கு வந்து 2 கதவுகளையும் திறந்து வரவேற்று உள்ளே அழைத்து சென்று எனக்கு முக்கியத்துவத்தை பேசினீர்கள். வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டு சென்னை விமான நிலையத்திற்கு வந்து இறங்கியவுடன் எத்தனையோ மூத்த தலைவர்கள், அமைச்சர் பெருமக்கள் எல்லாரும் உங்களுக்காக காத்து கிடந்த போது நீங்கள் யாரிடத்திலும் பேசாமல் நான் நின்று கொண்ட இடத்தை கொண்டு வந்து உங்கள் வண்டியை நிறுத்தி என்னை அழைத்து நீங்கள் நலம் சார்த்தீர்கள்.
அந்த அன்பு, அந்த பாசம், அந்த நேசம் உங்களை நான் மறவாமல் நன்றி உணர்ச்சியோடு நீங்கள் கொடுத்த மரியாதைக்கும் என் கட்சிக்கு கொடுத்த அங்கீகாரத்திற்குமான சுயமரியாதை சார்ந்த அங்கீகாரத்திற்குமான விசுவாசியாக நாங்கள் இருந்தோம். 35 தொகுதிகளில் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்களும் வேல்முருகனும் உயிரை படையெடுத்து தேர்தலில் பணியாற்றினோம். பல்வேறு இடங்களில் பார்த்தாலே மக்கள் கட்சியினால் தாக்குதலுக்கு உள்ளாக்கணும். இந்த வண்டிகள் அடித்து ஒடுக்கப்பட்டன. இரண்டாம் கட்ட தலைவர்கள் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளானார்கள். பல்வேறு வழக்குகளை சந்தித்தோம். ஆனால் இவற்றை எதையும் நாங்கள் பொருட்படுத்தவில்லை. காரணம், இந்த கலந்துமுரடான பாதைகளை கடந்து செல்ல வேண்டும் என்பதில் நாங்கள் தெளிவாக இருந்தோம். அதற்காக நாங்கள் யாரிடத்திலும் உங்கள் அமைச்சர் பெருமக்கள் இடத்திலே வந்து எங்கள் மீது வழக்கு வந்து விட்டது, எங்கள் வண்டிகள் சேதமாகி விட்டது என்று நாங்கள் வண்டியிட்டு உதவி கொள்ளவில்லை. 35 தொகுதிகளிலே தேர்தல் பிரச்சாரத்திற்கு வந்தேன். ஒரு இடத்தில் கூட அந்த வேட்பாளர் என் வண்டிக்கு 1 ரூபாய்க்கு டீசல் போட வேல்முருகன் அனுமதிக்கவில்லை. தேர்தல் காலகட்டத்தில் எந்த ஒரு சிறு லாப நோக்கம் உங்களிடத்தில் நாங்கள் அடையவில்லை. இந்த நேர்மைக்கு, இந்த ஒழுக்கத்திற்கு, இந்த கைநீட்டாமைக்கு கிடைத்த பரிசா இது? பரவாயில்லை, ஏற்றுக்கொள்கிறோம். சிரிப்போடு ஏற்றுக்கொள்கிறோம். மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம். காரணம், நீங்கள் வெளியே அனுப்பினால் நிச்சயம் இன்னொரு புறம் கதவு திறக்கும் என்பது ஆனால் நான் செய்த தவறு, நீங்கள் வெளியே அனுப்புவதற்கு முன்பாக பல கதவுகள் திறந்து வைத்து வாசல் வரை நின்று என்னை காத்திருந்தார்கள் வரவேற்க. நான் அப்போது செல்லவில்லை. இப்போதும் சொல்லுகிறேன், நான் என்னுடைய சுயநலத்திற்காக எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டேன். என்னை நம்பி வந்த இந்த லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கான முடிவாக தான் வேல்முருகன் மீது தமிழகத்திற்குரிய பல்வேறு அமைப்புகளும் உலக தமிழர்களும் பெற்றிருக்கிற நன்மதிப்பிற்கு கலங்காமல் பாதுகாக்க வேண்டும். அதே நேரத்தில் நாம் கட்சியும் காப்பாற்ற வேண்டும். எதிரிகள் இல்லை என்றால் ரொம்ப இலகுவாக கைகொட்டி சிரித்து விடுவார்கள் என்பது எனக்கு தெரியும். ஆக ஒன்றை மட்டும் தெளிவாக சொல்லுகிறேன், தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 2016 தேர்தலில் சட்டப்பேரவை வளாகத்திற்குள் தமிழக